இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பவித்திரத்தை உங்களோட மோதிர விரல்ல போட்டுக்கோங்க. இப்ப பண்ண போற பூஜைய உங்க அம்மா ஏத்துக்கிட்டு சாந்தி ஆயிடுவாங்க. இந்த பூஜைக்கு உங்க அம்மாவோட விருப்ப பொருள் அவங்க உபயோகப்படுத்தினது ஏதாவது இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் இல்ல சாமி. சாமி, என்கிட்ட ஆதி அம்மாவோட தாலி இருக்கு, அதை வச்சு பண்ணலாமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? முதல்ல போய் அவங்க தாலி எடுத்துட்டு வாங்க. மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். ஆதி, இதுக்கு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இருங்க, நான் போய் தாலி எடுத்துட்டு வரேன். இந்த மித்ராக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவகிட்ட இருக்கிறது அந்த அம்மாவோட தாலியே இல்ல, அத அவ கடையில தானே வாங்கினா. அப்புறம் எப்படி இந்த பூஜைக்கு அதை எடுத்துட்டு வரேன்னு இப்படி ஓடுறா? ஷோ, ஒண்ணுமே புரியல. பாட்டி, அம்மாவோட தாலி என்கிட்ட தானே இருக்கு. அப்போ மித்ரா கிட்ட இருக்கிறது? அது எனக்கும் தெரியும் பாரதி. இரு அவ என்னதான் எடுத்துட்டு வரான்னு பாப்போம். பாரதி, மித்ரா கிட்ட இருக்கிறது ஆதியோட அம்மா தாலியே இல்ல. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா பாரதி, அந்த தாலிய மித்ரா கடையில தான் வாங்கினா, எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த தாலி ஆதியோட முதல் பொண்டாட்டிக்கிட்ட தான் இருக்கணும். என்னமோ போ பாரதி, இந்த மித்ரா இப்படி ஏன் பண்றா, எதுக்கு பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏற்கனவே அந்த அம்மா சாந்தி அடையலன்னு அந்த ஐயர் சொல்றாரு. இதுல இவ வேற அந்த அம்மாவோட தாலிய கடையில வாங்கினதை எடுத்துட்டு வர போறா. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. இது அத்தையோட தாலியே இல்லைன்னு தெரிஞ்சும் நிதி விஷயத்துல மித்ரா ஏன் இப்படி பண்றா?